ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெற இந்த பிள்ளைகளா எங்களை ஜீவன் சுகபலன் கொடுத்து பாதுகாத்து கொண்டு வந்தீரே உமக்கு தோத்திரம். கடந்த நிமிடம் வரை கண்ணின் கருவழி போல எங்களை பாதுகாத்தீரப்பா. இந்த நிமிடம் வரை நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது சுத்த கிருபை கிருபப்பா. வேளையில் எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. அப்பா வல்லமின் கரம், அன்பின் கரம், அரவணைக்கும் கரம், பாதுகாக்கும் கரம் எங்களோடு இருக்கிறது. ஆராதனையில பங்கு பெற எங்கள் ஒருவரையும் சுத்திகிறீர். எங்களை பரிசுத்தப்படுத்தும் ரத்தத்தால் எங்களை கழுவும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்ற வார்த்தையின்படி இந்த கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை ஒரு வீச கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தாங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று பார்க்கிறோம்பா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய சிறுவையில் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நீர் இவ்வளவு நல்லவராக, அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, எங்களை நேசிக்கிறவராக, எங்களை பாதுகாத்தவராக, பராமரித்தவராக மட்டும் நடத்தி வந்திருக்கிறாப்பா. இந்த வருட இறுதி ஞாயிற்றுக்கிழமை வரை கண்ணின் கருவழி போல் எங்களை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறேன். எங்களை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தீரே. அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து ஆசீர்வதித்தீரே அப்பா. நல்ல ஜீவன் பலன் சுகம் கொடுத்து பாதுகாத்து நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு கோடா கூடி துதி பலிகளை சோத்திரவில் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம்பா. தகப்பனே இறங்கும் ஆண்டவரே. வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒருவரை ஆசீர்வதி. வருகிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தடைகளை வெற்றி கொண்டு வார். நாங்கள் ஒருமித்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய். என் நாமத்தை பரிசாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. நீர் நடத்தும் ஆண்டவரே. இந்த ஆராதனை முற்றிலும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு பொருந்தும் உம்முடைய பிரசனத்தால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய அக்கினியினால், உம்முடைய அபிஷேகத்தினால் நிரம்பி வழியை செய். எங்களை ஆசீர்வதியும். எங்களையும் ஆண்டவர் ஒருமனப்படுத்தும். நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய். கிருபை சூழ்ந்துள்ளட்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் நான் அதை கண்டு பாவங்கள் எல்லாம் மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னீராப்பா. எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடு, சபைக்கு சேமத்தை கொடு, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் சேமத்தை கொடு, குடும்பத்துக்கு சேமத்தை கொடு, ஊழியத்தில் சேமத்தை கொடு. வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் குடும்பங்களிலும் சேமத்தை கட்டளையிடும். ஆசீர்வதி நடத்தும் ஆண்டவரே. தாழ்த்தி பெருமையாக்கி உடையவர்கள் ஒப்பிடும். எங்க ஐயா ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. பாஸ்டர் ஜெயக்குமார் மனைவிகளை ஆசீர்வதி. எங்கள் கிளை விழிகள் கிளைச்சபைகள் விசுவாச குடும்பங்கள் மூப்பர்கள் பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வதி. நடத்தும் ஆண்டவரை. தொடர்ந்து இந்த பாதுகாப்புகள் பராமரிப்புகள் ஒப்புக்கொள்வோம். தாழ்த்துவரும் கீழ்ப்படுகிறோம். துதிக நம்மைக்கும் எல்லாவற்றும் மக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்மநேசரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதற்கு சோதரம் நாம் எல்லோரும் எழுப்பி நின்று பாடல் புஸ்தகத்திலே ஒன்றாவது பாடல் சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. இந்த பாடலை மகிழ்ச்சியோடு பாடும் பழைய சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் சீரும் விண்ணடியான் திரு நாமத்தின் ஆதரவில். சோத்திரம் செய்கிறோம் நின்னடியான் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும்.
ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவே ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவே எமது எம்மாவினால் திறந்த நின் ஜீவ புது வழியா நின் உதிரமாவினால் திறந்த நின் ஜீவ புது வழியா நின்னடியாக்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததா நின்னடியாக்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவே ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவே இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் எங்களுக்கு எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவே ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் நாமத்தின் ஆதரவே நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேஜமில்லை பரனே நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேஜமில்லை பரனே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவே ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவே
2024ஆம் ஆண்டு கடைசி வாரத்திலே கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பங்கு பெற தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் அவர் சமூகத்திலே நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருப்போம். தேவன் இந்த வருடம் முழுவதும் செய்த நன்மைகளை, உபகாரங்களை, ஈவுகளை எண்ணி எண்ணி துதித்து சோத்திரித்து நாம் ஜெபிப்போம். தேவ சமூகத்திலே ஒரு நன்றி இருதயத்தோடு காணப்படுவோம். அவர் எவ்வளவோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார், உதவிகள் செய்திருக்கிறார், நமக்கு உறுதுணையாய் இருந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்தித்து இருக்கிறார். நல்ல சுகபலனோடு இம்மட்டும் இந்த நிமிடம் வரை நம்மை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார் சகோதரி சகோதரி. ஆகவே நாம் இந்த நாட்களிலே நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய இரக்கமும் அவருடைய சுத்த கிருபைதான் என்பதை மறந்து போக வேண்டாம். தேவ சமூகத்திலே முற்றிலும் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே அவரை விடுதலையோடு நாம் ஆராதிப்போம், அவரை துதிப்போம், போற்றுவோம், புகழுவோம். அவர் நம் ஆராதனை நுகர்கிற தேவன், ஆராதனையிலே மகிழ்கிற தேவன். என் பிள்ளைகள் விடுதலையோடு என்னை துதித்து பாடி ஆராதிக்கிறார்களே என்று மன மகிழ்ச்சியோடு வந்து நம்மை காண்கிற தேவன் தான் நம் தேவன். ஆகவே மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து பாடி ஆராதிப்போம். அவருக்கு துதி பலிகளை ஏறெடுப்போம், நன்றி பலிகளை ஏறெடுப்போம். எல்லாவற்றிலும் அவர் சமூகத்திலே நாம் ஆனந்த களிப்போடு விடுதலையோடு இருந்தவரை துதித்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்திலே 3வது பாடல், எண்ணில் அடங்கா சோத்திரம். தேவா, நான் என்றென்றும் நான் உம்மை பாடுவேன். எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எந்நாள் வரை என் வாழ்விலே, எந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமோ, வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலோ, காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலோ, நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்காத சோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவோ இந்த நிலத்தில்
நிலத்தில் ஜீவராசியோ பாரினில் பறக்கையாவோ பரனே உமை போற்றுவே எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளோரோ மிகவும் வயதால் முதிர்ந்தோர்களோ வாழ வயதுள்ளோரோ மிகவும் வயதால் முதிர்ந்தோர்களோ பாலக தம்மாயினாலோ பாடி உமை போற்றுவாரே எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவாதி தேவன் சர்வ லோகத்திலும் சிருஷ்டித்த சிருஷ்டிகள் அனைத்தும் அவரை போற்ற வேண்டுமாம், அவரை புகழ வேண்டுமாம், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மும் அவர் விசேஷித்த படைப்பு நாம் மனிதர்கள் தான். நாம் எவ்வளவு புகழ வேண்டும், எவ்வளவு போற்ற வேண்டும், எவ்வளவு துதிக்க வேண்டும் தேவனை. இந்த வருடம் முழுவதும் இந்த இறுதி ஞாயிற்றுக்கிழமை வரை நம்மை கண்ணின் கருவழி போல பாதுகாத்து வந்திருக்கிறாரு. நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பலனை கொடுத்திருக்கிறார், நல்ல அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். போக்கிலும் வரத்திலும் பிரயாணத்திலெல்லாம் பாதுகாத்திருக்கிறார். நம் தேவன் நம்ம எவ்வளவு ஆச்சரியமா அதிசயமா நடத்தி வந்திருக்கிறார். சகோதரனே சகோதரி, நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நன்றி அறிவுள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே கடந்து வந்த பாதைகள், கடந்த நிமிடங்கள், மாதங்கள், வருடங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து சிந்தித்து பார்ப்போம். நாம் அவர் சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். சகோதரனே சகோதரியே, நம்மை ஆச்சரியமாக அதிசயமாக நடத்தி வந்த தேவனை நாம் நன்றி இறுதியோடு துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன், தகப்பன் போல நம்ம மீது இரக்கமுள்ள தேவன், மனது உருக்கமுள்ள தெய்வம், நம் ஜெபத்தை கேட்ட தேவன், ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவன். ஆகவே அவர் சமூகத்திலே மன மகிழ்ச்சியோடு துதித்து பாடி ஆராதிப்போம். இப்போது எல்லோரும் முழங்கால் நின்று பாடல் புஸ்தகத்திலே 233வது பாடல், 233வது பாடல், நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே என்ற பாடலை நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ.
பலவீனத்தில் பலனின்றி என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்தில் பலனின்றி நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு நடந்ததெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இம்மட்டும் இந்த நிமிடம் வரை எல்லாம் நன்மைக்காகவே நடந்திருக்கு. கடந்து வந்த மாதங்கள், வருடங்கள், நிமிடங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு நடைபெற்ற ஒவ்வொரு காரியம் தேவ சித்தப்படிதான் நடந்து கொண்டு வந்திருக்கு. அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவோ தீமைகளை நன்மையாக நம்மை மாற்றி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க சூழ்நிலையில் நேரத்தில் எல்லாம் தேவன் அதை நன்மையாக மாற்றி வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் நன்றி இருதயத்தோடு நாம் தேவ சமூகத்திலே காணப்படுவோம். அவர் பல பாடுகளை நமக்கு அனுபவித்திருக்கிறார், சிலுவைகளை அனுபவித்தார். அதை எல்லாவற்றிலும் அவர் அந்த நிந்தைகளை மாற்றி நம்மை மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வைத்திருக்கிறார். தேவன் நம்ம ஒவ்வொரு நிமிடமும் பறந்து காக்கும் பட்சி போல பாதுகாத்து நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். சகோதரனே, சகோதரி, நம் தேவன் அவருடைய கிருபையினால் நம்மை தாங்கி வந்திருக்கிறார். எவ்வளவோ பலவீனத்தின் மத்தியில் அவருடைய கிருபைதானே தான் நம்மளை தாங்கி வந்தது. அவர் கிருபை மாத்திரம் நமக்கு இல்லாவிட்டால் நாம் சுக்குநூறாய் நொறுங்கி போயிருக்கோம் அல்லவா? தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிது, பெரிது, பெரிது. ஒரு இரக்கம் பெரிது, பெரிது. இந்த வருட இறுதி மட்டும், இறுதி ஞாயிற்றுக்கிழமை வரை கிருபையாய் நம்மளை தாங்கி வந்திருக்கிற தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்தில் பலனின்றி என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்தில் பலனின்றி நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. தேவ சமூகத்திலே நன்றி சொல்லி மகிழ்ந்திருப்போம். தேவனை துதித்துக் கொண்டே இருப்போம். இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் புதிய ஆண்டுக்குள்ளே செல்ல இருக்கிறோம். ஆகவே நாம் இந்த வருட இறுதியின் நாட்களிலே அதிகமாக துதி பலிகள், சோத்திர பலிகள், நன்றி பலிகளை ஏறெடுப்போம். தேவ சமூகத்திலே காத்திருப்போம், அதிகமாக ஜெபிப்போம். நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஒவ்வொரு நிமிடமும் தேவ சமூகத்திலே கழிக்க நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை புதிய வருடத்துக்குள்ளே ஒரு புதிய பலனோடு, புதிய அபிஷேகத்தோடு, புதிய கிருபைகளோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்வார். ஆகவே நாம் ஆயத்தப்படுவோம், சுத்திகரிக்கப்படுவோம், பரிசுத்தப்படுவோம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம், கிருபையின் மேல் கிருபையை பெறுவோம். அதே சமுதிரம் முற்றிலும் ஒப்பு கொடுப்போம், நம்மை தாழ்த்துவோம். இப்பொழுது உங்க ஒப்புற விழுந்து பணிந்து குனிந்த வரை தொழுது கொள்வோம். வா, நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா, குப்பைகள், தூசிகள் நம்முடைய சமூகத்தில் நிற்க தகுதியற்றவர்கள். அப்பா, எங்களை கூட நம்முடைய விலைபேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இந்த நாளிலும் சரீரமான சபையில் அங்கமாக இருந்து ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, பாட, போற்ற, புகழ, உடைய சத்தியத்தை கேட்க இந்த நாளில் எங்களை கொண்டு வந்தீரே. ஜீவன் சுகம் பலன் கொடுத்து கொண்டு வந்தீரே.
உமக்கு கோடாக்குடி துதிகளின் சோதனைகளை எடுக்கிறோம் தகப்பனே. நடத்தும் ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தின எபனேசரே, இம்மட்டும் நீர் எங்களுக்கு உதவி செய்தீர், நீர் எங்களை நடத்தினீர். உமக்கு கோடாக்குடி துதிகளின் சோதனைகளை எடுக்கிறோம், தாழ்த்துறோம், கீழ்ப்படுகிறோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 60ஆம் சங்கீதம். 60ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாடு பக்கம் 706. தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். பூமி அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினீர், அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும், அது அசைகின்றது. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். சத்திய நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியா கொடுத்தீர். உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சூக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிக்கன். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரை சேர்ந்து விடுவேன். பெலிஸ்தியாவை என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக் கொள். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். உட்காரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருடத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் பங்கு பெற தேவன் நம்ம ஒவ்வொரு குடும்பத்து பிள்ளைகளையும் சுகபலனோடு பாதுகாப்போடு இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். இம்மட்டும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இம்மட்டும் தேவன் நம்மோடு இருந்து எபனேசராயிருந்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் மன மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் காணப்படும். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்காக அவர் சமூகத்தில் ஜெபத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படும். நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை கொடுத்து இந்த இடத்திலிருந்து நம்மை ஆற்றி தேற்றி நம்மை வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, வரப்போற 1ஆம் தேதி புதிய வருட ஆராதனையில் பங்கு பெற எங்கிருந்து நாம் செல்ல வேண்டிய மக்கள் எல்லோரும் இடத்தில் பேர் கொடுப்பீர்களானால் வாகனங்கள் ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும். வாகனம் வேனோ அல்லது காரோ ஏதோ வர்ற பிள்ளைகளை குறித்து அந்த நபர்களை குறித்து நாம் ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே உங்கள் பேர்களை ஆராதனை முடிந்த உடனே நியூ இயர் சர்வீஸுக்கு இங்கிருந்து வருகிறவர்கள் பாளையங்கோட்டை உங்கள் பெயர்களை என்னிடத்தில் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதை வைத்து தான் நாங்கள் வாகனங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் பயபக்தியோடு கேட்போம். கர்த்தர் நமக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து இந்த வருட இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் பங்கு பெற தேவன் நமக்கு உதவி செய்த கிருபைகளை எண்ணி எண்ணி துதித்து இந்த இடத்திலிருந்து மகிழ்ச்சியோடு விடுதலையோடு வெற்றியோடு ஜெயத்தோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் அன்போடும் பண்போடும் தேவ பிரசன்னத்தோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:60 படி நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் கோடா கோடி பெருக பண்ணுவாராக. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட அருமையான மாசிலாமணி ஐயா தேவ சமூகத்தில் காத்திருந்த போது, அவரை நோக்கி பார்த்தபோது தேவன் கொடுத்த வசனம் எபனேசர். எபனேசர் என்றால் இம்மட்டும் அவர் நமக்கு உதவி செய்தார், இனிமேலும் அவர் நமக்கு உதவி செய்வார். இந்த வசனம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம்
12வது வசனம். எபேசியர் 7:12. 1 சாமுவேல் 1 சாமுவேல் பழைய ஏற்பாடு பக்கம் 347. 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல், அதுல 9ல இருந்தே வாசிங்க. 9, 10, 11, 12. அப்பொழுது சாமுவேல் அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். ஆமா, இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். கர்த்தரும் சாமுவேல் ஐயாவுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். இஸ்ரவேலில் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களையும் பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். எனக்கன்பானவர்களே, இம்மட்டும் நமக்கு தேவன் உதவி செய்தார். உதவி செய்கிற தேவன் எபனேசராக இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய தேவன் நமக்கு அவர் வெளிப்படுகிறார். இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனிமேலும் எபனேசராக இருந்து உதவி செய்வார். இந்த இடத்துல சாமுவேல் ஐயா அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு நியாயாதிபதி. அருமையான கணம் பொருந்திருந்த ஐயா, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்படி யுத்தம் பண்ண வரும் பொழுது இந்த சாமுவேல் என்னும் ஐயா என்ன செய்தார் என்றால், சர்வாங்க ஒரு சின்ன 1 வயசு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை சர்வாங்க தகன பலியாக கர்த்தருக்கு செலுத்தினார். செலுத்தி கர்த்தரை நோக்கி அவர் வேண்டிக் கொண்டார். அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்படி யுத்தம் பண்ண வந்தபோது அவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள் இஸ்ரவேலிடத்திலே. அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, உடனே சாமுவேல் இந்த காரியத்தை நினைவு கூறும்படியாக ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை நாட்டி எபனேசர் என்று சொல்லி பேரிடுகிறதை பார்க்கிறோம். இம்மட்டும் எங்களுக்கு அவன் உதவி செய்தான். என்ன உதவி? பெலிஸ்தியர் எங்களிடத்தில் யுத்தம் பண்ண வந்தார்கள். யுத்தம் பண்ண வந்த பெலிஸ்தியர்களை கர்த்தர் தோற்கடித்தார். எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார், எங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணினார், இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று எபனேசர் என்று சொல்லி ஒரு கல்லை நாட்டி இது பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வருட கடைசியிலையும் கூட நமக்கும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்தது போல, எபனேசராக இருந்து உதவி செய்தது போல, இந்த வருட கடைசியிலையும் நமக்கு அவர் உதவி செய்து புதிய வருடத்திற்குள் அழைத்து செல்ல போகிறார். அருமையானவர்களே, உங்களுக்கு நமக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவிகளை அவர் செய்ய பரிசுத்த ஆவியாக இந்த இடத்தில் அவர் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் பெயரிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எபனேசராக உதவி செய்கிறவராக நம்ம இங்கே வந்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தத்தில் உதவி செய்தார். ஆமா, யுத்தம் பண்ண வந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்த பெலிஸ்தியர்களை தோற்கடித்து போட்டார்.
நமக்கு இந்த வருட கடைசியில என்ன உதவி வேணும்? இதுவரைக்கும் உதவி செய்த தேவா எபனேசர் இனிமேலும் அவர் உதவி செய்ய போதுமானவர். கரங்களை உயர்த்தலாமா? இதுவரைக்கு இந்த வருடம் முழுவதிலும் நமக்கு உதவி செய்தார். எல்லா பிரச்சனை, நெருக்கங்கள், பாடுகள், பசி, பட்டினி, நிர்வாண, நாச, மோசங்கள், எத்தனையோ விதமான கண்ணீர்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள் தாங்க முடியாதபடிக்கு ஏன் வாழுகிறோம் என்கிறதான அளவில் போராட்டத்தின் மேல் போராட்டத்தின் மத்தியிலும் எபனேசராக இருந்து அவர் இந்த வருடத்தில் உதவி செய்தார். இனிமேலும் அவர் எபனேசராக இருந்து இந்த வருட கடைசியில் உதவி செய்து புதிய வருடத்துக்குள் அழைத்து செல்வார். கரங்களை உயர்த்தலாமா? ஆமென், அல்லேலூயா. அதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது நாம் வாசித்து தியானித்த பகுதியிலிருந்து மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், அதுல 9வது வசனம். அப்பொழுது சாமுவேல் 9:10. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். 10வது வசனம். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி, மகா பெரிய இடி முழக்கங்களை இஸ்ரவேலுக்கு விரோதமாக செயல்பட்ட பெலிஸ்தியர்கள் மேல் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, சாமுவேல் பெலிஸ்தியர்களை முறியடிப்பதற்காக என்ன செய்தார் என்றால் சர்வாங்க தகன பலி செலுத்தினார். அடுத்து வேண்டிக் கொண்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில சர்வாங்க தகன பலியை செலுத்துவோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சர்வாங்க தகன பலி, பழைய ஏற்பாட்டில் சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, நியாயப்பிரமாணத்தில் உள்ள பலிகளை இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து அதை முற்றிலும் மாற்றிவிட்டார். புதிய ஏற்பாட்டில் உள்ள சர்வாங்க தகன பலி என்றால் என்ன? நம்மை சர்வ அங்கத்தில் உள்ள தேவனுக்கு பிடிக்காத எல்லாவற்றையும் தகனிக்க, அக்கினியை கொண்டு, அக்கினி அபிஷேகத்தை கொண்டு தகனிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பிடிக்காத நம்முடைய சிந்தையில், கண்களில், நினைவில், நம்ம கை செய்கிற, கால் செய்கிற, இருதயத்தில் காணப்படுகிற கர்த்தருக்கு பிடிக்காத அத்தனையுமே முற்றிலுமாக அழிக்கப்பட நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சர்வாங்க தகன பலி இடுவதற்கு லேவியராகத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, அது பழுதற்றதாக இருக்கணும். அதை குறித்து எடுத்தோம்னா அதே தனி சாப்டராக மாறிடும். சுருக்கமாக அதை நம்ம சொல்லுகிறோம். நல்ல கவனிங்க. அருமையான பழுதற்றதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பழுதற்றதாக இருக்கிறதை அதை தோல் உரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மேலிருந்து கீழே வரைக்கும் அதை சந்து சந்தாக வெட்ட வேண்டும். அடுத்து அதை குடல்ல இருந்து என்னமோ அதை தூக்கி வெளியில, கழிவுகள் எல்லாம் தூக்கி வெளியில போடணும். போட்டுட்டு அருமையானவர்களே, பலிபீடத்தின் மேல வைக்கணும். சந்து சந்தாக அதை வெட்டணும். மேலிருந்து கீழே வரைக்கும் வெட்டி அடுத்து அக்கினியினால் தகனிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். இப்படி லேவியராகமம் புஸ்தகத்தில் முழுவதும் நீங்கள் வாசிக்கலாம். நிறைய பகுதியில் லேவியராகமம் 6ல் அது அதிகமாய் போடப்பட்டிருக்கிறது. நாமும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் கர்த்தருக்கு விரோதமாக போராடுகிற நம்ம அவயங்களில் கெட்ட சிந்தைகள், பெருமைகள், அகந்தைகள், மனமேட்டின்மைகள், கோள் சொல்லுதல், கோபம், எரிச்சல், மாம்சத்தின் கிரியைகள், இவைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அக்கினியை கொண்டு முழுவதுமாக துண்டு துண்டாக்கப்பட, எரிக்கப்பட நம்மை ஒப்பு கொடுக்கணும். இதுதான் சர்வம் அங்கத்தில் உள்ள இதையும் தகனிப்பது. இப்படி தகனிக்கப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒன்றை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கிறார், தயாரித்து கொடுக்கிறார்.
தாழ்மையை தயாரித்து கொடுக்கிறார். அப்ப சர்வாங்க தகன பலி என்றால் என்ன? தேவையில்லாததை கர்த்தருக்காக தகனித்து தேவனுக்கு முன்பாக தாழ்மையின் பலியாக, அஜீவ பலியாக, தாழ்மை என்ற ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தல். இப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாம் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். அப்பொழுது இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார். எத்தனையோ எதிராளிகள் நம்மோடு யுத்தம் பண்ண வந்தாங்க, அதுல ஜெயத்தை கொடுத்தார். இனிமேலும் எதிராளிகள் கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், பில்லி சூனியம் செய்வனை நேரடியாக வந்து மோதுகிற சண்டை சச்சரவுகள், ஏமா ஏதோ ஒரு விதமான நமக்கு விரோதமாய் போராடுகிற யுத்தம், வியாதி என்ற யுத்தம், கடன் பாரம், ஏதோ யுத்தம், இந்த யுத்தத்திலே உதவி செய்வதற்கு நாம் சர்வாங்க தகனபலி என்ற அன்பான தேவனுக்கு அருமையா தாழ்மையின் பலி, தாழ்மையின் பலிக்கு நாம் இடம் கொடுத்து வேண்டுதல் செய்யும் பொழுது இனிமேலும் அவர் நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு பலவீனத்தோடு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அருமையானவர்களை ஜெயம் இல்லாமல் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் இன்னும் நிறைவு இல்லாதபடிக்கு காணப்படாமல் அதில் நிறைவில்லாமல் வந்திருக்கலாம். கர்த்தர் அந்த காரியத்தோடு யுத்தம் பண்ணி, ஆமா, உங்களுக்கு எதிராக போராடுகிற அந்த காரியத்தோடு யுத்தம் பண்ணி உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆம், உதவி என்ற ஜெயம், உதவி என்ற ஜெயம், உதவி என்ற அந்த அற்புத ஆசீர்வாதத்தை தேவன் எபனேசராக இருந்து தரப்போகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று சர்வாங்க தகனபலி என்ற தாழ்மையின் பலியை கொண்டு அதிகம் இந்த வருட இறுதியில இன்றைக்கும் நாளைக்கும் செபித்து நம்ம புதிய வருடத்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனிமேலும் நமக்கு உதவி செய்வார். கரங்களை உயர்த்தலாமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், இம்மட்டும் உதவி செய்தவர் இனிமேலும் உதவி பார்க்கின்றேன். நல்லா இருப்பீங்க. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். இதுவரைக்கும் உதவி செய்த எபனேசர் இனிமேலும் அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் வாசித்த வேத பாட பகுதி சங்கீதம் 60:11 வசனம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா, மனுஷனுடைய உதவி என்னது? விருதா. நல்ல கவனிங்க. மனுஷன் உதவி செஞ்சா சொல்லி காட்டுவாங்க, ஆனால் தேவன் நமக்கு உதவி செய்தால் சொல்லியே காட்ட மாட்டார். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 60:11, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய். மனுஷனுடைய உதவி இந்த 2024 கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நம்ம சொல்வோம், மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. சரி, அந்த சங்கீதம் 60ல தேவன் எதை கொண்டு உதவி செய்கிறார்? நிறைய வசனம் இருக்கு. அதுல ஒரு 3 அனுபவத்தை நம்ம பார்க்க போகிறோம். அருமையான தகப்பன் 1 சாமுவேல் 7:12 தியானிக்க சொன்னாங்க. அடுத்து அவங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு, கொடுத்த அதிகாரம் சங்கீதம் 60. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் இந்த சங்கீதம் 60 நமக்கு இன்னைக்கு ஐயா மூலமா கொடுத்திருக்கிறாங்க. இந்த அதிகாரத்துல நிறைய உதவிகள் தேவன் மூலமாக உதவி பெற என்னென்ன காரியம், சில வசனங்களை பார்க்க போறோம். சங்கீதம் 60 அதுல 4வது வசனமும் 5வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். சத்தியத்தின் நிமித்தம்
6 வரைக்கும் வாசிக்கலாம். சத்தியத்தின் நிமித்தமும் ஏற்றும்படியாக, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். அது என்ன கொடி? உதவி கொடி. என்ன கொடி? ஒரு கொடியை கொடுத்து உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி. ஆமா, உமது பிரியர். இந்த 2024 கடைசி வாரத்துல ஆமா நாம் அவருடைய பிரியர்கள், நாம் அவருடைய உதவியினால் விடுவிக்கப்படும்படிக்கு உமது வலது கரத்தினால் ரட்சித்து, உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தார். எனக்கு எங்களுக்கு என்ன கொடும்? செவி கொடுத்தார்களோ. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஆகையால் கலிகூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். சரி, இதுல பாருங்க, அருமையான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமா, தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டான இந்த வருஷ கடைசியில நமக்கு இருக்கிற இக்கட்டுகள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கி புதிய வருஷத்துல அவருடைய நிறைவு, அவர் செய்கிற உதவியோடு கடந்து செல்ல எதை கொண்டு நமக்கு உதவி செய்கிறார்? அதுல 4, 5, 6 3 வசனத்தை நாம் வாசித்தோம். முதலாவது, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடி. அந்த கொடிதான் உதவி கொடி. என்ன கொடி சொல்லுங்க? உதவி கொடி. ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தருக்கு, இரண்டாவது பாயிண்ட், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு நமக்கு உதவி செய்கிறார். இந்த 2024 கடைசி நேரத்தில் யாருக்கு அவர் உதவி செய்கிறார்? இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார், இனிமேலும் அவர் உதவி செய்கிற எபனேசராக இருப்பதற்கு நீங்களும் நானும் அவருக்கு பயப்படுகிற பயத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இது ஒரு சத்தியம். எது சத்தியம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சத்தியம். இயேசு சத்தியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சத்தியம், அவரை தொழுது கொள்ளுதல் சத்தியம், சாந்த குணத்தோடு நடந்து கொள்ளுகிறது சத்தியம். அருமையானவர்களே, உழைக்கிற உழைப்பு சத்தியம், சபை சத்தியம், வார்த்தை சத்தியம், இப்படி நிறைய சத்தியம் இருக்கிறது. இந்த இடத்துல தேவன் கொடுக்கிற சத்தியம், அவருக்கு பயப்படுகிற பயமே நமக்கு சத்தியம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ எபனேசர் இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்தார், இனிமேலும் அவர் நமக்கு உதவி செய்து வருகிற இந்த நாளைக்கு புதிய வருடத்துக்குள் நம்மளை கொண்டு சென்று இன்பமாக, நிறைவாக, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தோடு, ஜெயத்தோடு நம் வருகிற வருடத்துக்குள்ளும் கடந்து செல்வதற்கு அருமையான எதை கொண்டு நமக்கு அவர் உதவி செய்கிறார்? எபனேசர் இனிமேலும் உதவி செய்கிறார் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் என்ற சத்தியத்தை கொண்டு உதவி செய்கிறார். இந்த கால வேளையிலே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் கர்த்தர் நமக்கு இனிமேலும் அவர் எபனேசராக இருந்து உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன் கவலைப்படுறீங்க? மனுஷனுடைய உதவி விருதா? மனுஷனுடைய உதவி விருதா? இக்கட்டில் அவர் நமக்கு உதவி செய்கிறார். உதவி செய்து அவர் பராக்கிரமம் செய்து நம்முடைய சத்துருக்களை மிதித்து போடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எப்படி வருகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், அதுல 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும், ஆலோசனையையும் பலனும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். நல்ல கவனிங்க. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கிருந்து ப்ரொடக்ஷன் தயாரிக்கப்படுகிறது என்று சொன்னால், தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவியின் மூலமாக. கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது இந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு தருகிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த வருட இறுதியிலே நாளைக்கு தொடர்ந்து வருகிற வருடத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது சத்தியமாகிய கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு கொடி, என்ன கொடி? உதவி கொடி தருகிறார். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே இருந்து நமக்கு வருகிறது என்றால், தேவ ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது இக்கட்டில் நமக்கு உதவி, எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி வருதா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை நீங்க மிதித்து போடுகிறீர். கரங்களை உயர்த்தலாமா? ஒரு தேவ பிரசன்னம், தேவ பலன் இறங்கி கொண்டிருக்கிறது.
சர்வாங்க தகன பலி என்ற தாழ்மையின் பலியோடு வேண்டுதல் செய்யணும். இந்த வருட கடைசியில் நாளைக்கு வருகிற வருஷம். இரண்டாவதாக அருமையானவர்களே, அவருக்கு பயப்படுகிற சத்தியத்தை கொண்டு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அவருக்கு பயப்படுகிற பயத்தின் சத்தியத்துக்கு. அப்பொழுது இதை கொண்டு நமக்கு உதவி செய்கிறார். அடுத்த சங்கீதம் 60வது சங்கீதம், அதில் 11, 12 இப்போ வாசிக்க நேரமல்ல, மீண்டுமாக அதில் 5வது வசனத்தை வாசிக்கோங்க. பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது பிரியர்னா நம்ம தான், பிரியமுள்ளவர்களாகிய நாம் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். மூணாவது, இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார், எபனேசராக இருந்து உதவி செய். இனிமேல் அவர் உதவி செய்ய அவர் போதுமானவர். எதை கொண்டு நமக்கு உதவி செய்கிறார்? அருமையானவர், ரட்சிப்பின் அனுபவத்தை கொண்டு. சரியான ரட்சிப்புக்குள்ளே நாம் தொடர்ந்து காணப்படும் பொழுது வருகிற வருஷம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை விடாமல், இந்த நாள் மறுநாள் மற்ற பழைய புதிய வருடம், இனி வருகிற வருஷம் ஜீவனுள்ள நாளெல்லாம் ரட்சிப்பின் அனுபவத்தோடு நான் வாழ்வேன். என் மூலமாக மற்றவர்களும் ரட்சிக்கப்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். மற்றவர்கள் இடறி போகாதபடிக்கு அந்த ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பின் வாசனையை, அந்த ரட்சிப்பின் தீவட்டியை, அந்த ரட்சிப்பின் தண்ணீரை நான் மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுப்பேன். ரட்சிப்பு என்பது அருமையான தேவனுக்கு அருமையா ஒரு தீவட்டி என்று ஏசாயாவில் போடப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்பது அன்பான தேவன் ஒரு கனி என்று வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியில் போடப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்பது ஒரு வஸ்திரம், ஒரு உடை என்று போடப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்பது ஒரு தீவட்டி என்று போடப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்பது ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ரட்சிப்பு என்பது மகிழ்ச்சியின் தண்ணீர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ரட்சிப்பை நாம சரியா ரட்சிப்பின் அனுபவத்தில் இருப்போம். மற்றவர்களை இடர பண்ணாதபடி மற்றவர்களையும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நாம் நடத்துவதற்கு நம்மளை ஒப்புக் கொடுப்போம். இந்த ரட்சிப்பின் மூலமாக கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எபனேசராக இதுவரைக்கும் இருந்த தேவன் இனிமேலும் அவர் உதவி செய்வார். என்னென்ன உதவி வேண்டுமோ அத்தனை உதவிகளையும் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். தாழ்மையின் பலியோடு ஜெபம். இரண்டாவதாக அங்கே பார்த்தபடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் சத்தியம். மூணாவது ரட்சிப்பு. சரியான ரட்சிப்பு நிறைய அனுபவம் இருக்கு பைபிள்ல. இந்த வசனத்துல 5வது வசனத்துல அவருடைய வலது கரத்தினால் நம்மளை ரட்சிக்கிறார். அப்ப இந்த 2024 இன்றைக்கு 29, அடுத்து 30, 31. இந்த 29ஆம் தேதியில அவருடைய வலது கரத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுடைய வலது கரத்தினால் என்னை ரட்சித்து 24, 25 வருகை மட்டும் நடத்திருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுப்போம். அவருடைய வலது கரம் நம்மளை ரட்சிக்கிறது. இந்த ரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தொடர்ந்து எபனேசராக, தொடர்ந்து அவர் உதவி செய்கிறவராக இருப்பார். ஆமென். கடைசியாக அதே சங்கீதம் 60, 10, 11 பிறகு வீட்டில் போய் வாசிங்க. அதனுடைய தொடர்ச்சி 60வது வசனத்தில் 4 தியானிச்சோம். 5, 6வது வசனத்தை வாசித்து இந்த பகுதியை நிறைவு. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஆகையால் கலிகூறுவே. ஆகையால் இந்த பரிசுத்தத்தை கொண்டு எனக்கு உதவி செய்கிற எபனேசராக இருக்கிறார். ஆகையினால் நான் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். போதும். 4வதாக கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு எபனேசராக இருந்து உதவி செய்தவர் இனிமேலும் நமக்கு எபனேசராக இருந்து உதவி செய்ய போகிறார். அதற்கு நமக்கு தேவையானது என்ன? எப்படி எதற்கு ஒப்பு கொடுத்தால் அவர் நமக்கு இனிமேலும் அவர் எபனேசராக இருந்து உதவி செய்வார்? பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, the holiness. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் யாருக்கு உதவி? கண்டவங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். பரிசுத்தமா வாழணும். அப்ப இந்த 2024 சுத்திகரிப்புக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சுத்திகரிப்பு அவர் மூலமாக வருகிறது. சுத்திகரிப்பு அவருடைய இரத்தத்தின் மூலமாய் வருகிறது. சுத்திகரிப்பு அவருடைய ஆவியின் மூலமாய் வருகிறது. சுத்திகரிப்பு முழங்கல் படியிட்டு ஜெபிக்கிறது மூலமாய் வருகிறது. சுத்திகரிப்பு அருமையானவர்களே தர்மம் செய்கிறது மூலமாய் வருகிறது. சுத்திகரிப்பு கற்பனைகளை கை கொள்ளுகிறது மூலமாய் வருகிறது. இப்படி சுத்திகரிப்பு
நிறைய அனுபவத்தை கொண்டு வருகிறது. இப்படி சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தமாய் வாழ நம்மை சுத்திகரிக்கப்பட நிறைய, இப்ப அதை விளக்கணும்னா அதுக்கே நேரம் சரியாய் போகும். அருமையானவர்களை, என்னை சுத்திகரியோ, பாவம் நீங்க என்னை சுத்திகரியோ, சுத்திகரியோ. 1 யோவான் 1:7 உமது இரத்தத்தினால் என்னை சுத்திகரியோ, 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 சுத்திகரியோ. சுத்திகரிப்புக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த பரிசுத்தத்தின் மூலமாக இதுவரைக்கும் நமக்கு எபனேசராக இருந்து உதவி செய்தார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்தார். 1 சாமுவேல் 7 அதிகாரம் 9, 10, 11, 12 உதவி செய்தார். இந்த புதிய இந்த புதிய ஏற்பாட்டிலையும் கடைசி நூற்றாண்டில் இந்த டிசம்பர் 2024 இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நமக்கும் உதவி செய்ய எபனேசர் போதுமானவர். அதற்கு பரிசுத்தமாய் வாழணும். சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த 4 அனுபவத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அவர் எபனேசராக இம்மட்டும் உதவி செய்த எபனேசர் இனிமேலும் உதவி செய்வார். ஏற்கனவே தகப்பன் அறிவிப்பு கொடுத்ததன்படி வருகிற செவ்வாய்க்கிழமை ஐயா சொல்ற நேரத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேயோ எங்கேயோ அவங்க சொல்றபடி அவங்களோட இணைந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு மனதோடு அவங்களோட வாங்க. சோத்திரம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காரில் வருவீங்கன்னா ஐயாட்ட சொல்லிருங்க. அதுக்காக பிரத்யேகமாக ஜெபிப்பாங்க. அவங்களோடு கூட சோத்திரம் நீங்கள் வரும்படி அன்போடு கேட்கிறோம். 13, 14, 15 அக்கின்றது உபவாச கூட்டம். அருமையான ஐயாவோடு கூட மந்தையில அவர்தான் தகப்பன், அவர்தான் மேய்ப்பர். அவரோடு கூட சேர்ந்து அக்கின்றது உபவாச கூட்டத்துக்கு வாங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். சோதரம் பாடல் புஸ்தகத்திலே 110வது பாடல், 110வது பாடல், இரத்த கோட்டைக்குள்ளே அந்த பாடலை பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மாட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மாட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகினில் இருக்கும் அவனை விட என் தெய்வன் பெரியவரே. இந்த உலகினில் இருக்கும் சாத்தானை விட என் தெய்வன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஒளியோ மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியோ மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. அவரே வாழ்வில் பலனானா யாருக்கு பயப்படுவே. அவரே வாழ்வில் பலனானா யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே சுமாராஜா, தர்மையான ஞாயிற்றுக்கிழமை, இந்த வருடத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெற நீர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர். நீர் இம்மட்டும் எங்களை நடத்தினீர். இம்மட்டும் சுகபலன் பாதுகாப்பு கொடுத்து கொண்டு வந்தீர். உமக்கு கோடா கூடி துதிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம்பா. இம்மட்டும் நாங்கள் பரிசுத்தமாயினும் வாழ, இன்னும் நாங்கள் உமக்காக சாட்சியாய் ஜீவிக்க, வார்த்தையின்படி எங்களை காத்துக்கொள்ள, இந்த வசனம் எங்களை உயிர்ப்பிக்க இந்த வேளையிலே எங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனே, வரப்போற புதிய ஆண்டுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். அதுக்கு தகுதியுள்ள பாத்திரமாக இந்த நாட்களில் அதிகமாக செபத்தில் விழுந்து கிடக்க
உம்மை துதிக்க, பாட, போற்ற, புகழ, உம்மோடு சஞ்சரிக்க அதிகமான நேரத்தை செலவிட எங்களுக்கு கிருபைதா. தகப்பனே நடத்தும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். போக்கிலும் வரதலும் பாதுகாத்துக்கொள். நன்மையும் கிருபையும் இவர்கள் ஒவ்வொரு குடும்பத்து பிள்ளைகளையும் தொடரட்டும். தொடர்ந்து நடத்தும் ஆண்டவர் எங்கள் ஐயா சுவாதாவுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. பாச ஜெயக்குமார் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிளை ஊழியர்கள், கிளை சபைகள், விசுவாச குடும்பங்கள், மூப்பர்கள், பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதி நடத்தும் ஆண்டவரே. தாழ்த்தி வறுமையாக்கி முட கருத்தவளை ஒப்பொழுது துதிகன மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்துமனேஸ்வரா கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வருத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றுதான் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.